ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், பயிற்சி 1.6ல 4 சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் குறிக்க அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்டிருக்காங்க. 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. முத சப்டிவிஷன் எடுத்துக்கிடுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கமா ஒய்ங்கிற வரிசை ஜோடி எப்படி இருக்கும்னா x ஈக்குவல் டு 2y சொல்லி இருக்கும். இது வந்து கண்டிஷன். அடுத்து x வந்து என்னென்ன நம்பர்லாம் இருக்கலாம்னா 2, 3, 4, 5 சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி y என்னென்ன நம்பர்லாம் இருக்கலாம்னா 1, 2, 3, 4 இந்த நம்பர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 6ங்கிற உறவு எப்படி இருக்கும்னா எஸ் கமா ஒய்ங்கிற வரிசை ஜோடி x ஈக்குவல் டு 2y சொல்லி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னென்ன உறுப்புலாம் இருக்கலாம்னா 2, 3, 4, 5 சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி ஒய் எப்படி இருக்கணும்னா இந்த நம்பர்லாம் இருக்கலாம்னா 1, 2, 3, 4 இந்த நம்பர் மட்டும்தான் இருக்கணும், ஒய்யா இருக்கணும். அதே மாதிரி இந்த நம்பர் தான் எக்ஸாவும் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டிஷன் என்ன எழுதியிருக்காங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 2y சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒய் கண்டுபிடிச்சிக்கிருவோம். 2y ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2. ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் பை 2. இங்கே எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் எடுத்துக்கிடுவோம். என்னென்ன நம்பர்லாம் இருக்குது? 2, 3, 4, 5 இந்த நம்பர்லாம் வச்சு நம்ம கணக்கு செய்யணும். இங்கே எழுதிடுவோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5. அதே மாதிரி y பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4. எக்ஸுங்கிறது 2 இருந்துச்சுன்னா ஒய்ங்கிறது எக்ஸ் பை 2. அப்போனா 2 பை 2 அப்போனா 1. இங்கே ஒய்யில் 1 இருக்கா? இருக்குது. அப்போனா நம்ம இதை எழுதிக்கலாம். 2, 1ங்கிற வரிசை ஜோடி 6ங்கிற உறவில் இருக்கும். அதே மாதிரி எக்ஸுங்கிறது 3 இருந்துச்சுன்னா ஒய்ங்கிறது எக்ஸ் பை 2 அப்போனா 3 பை 2. 3 பை 2னா 1.5 சொல்லி கிடைக்கும். ஒய்யில் 1.5 இருக்குதா? இது நம்பர் மட்டும்தான் ஒய்யா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1.5 இதில் இல்லை, அதனால் இது எழுதக்கூடாது. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது? இங்கே 4 இருக்குது. இதை வந்து இங்கே போடணும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 அப்புறம் 4 பை 2 2ன்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து ஒய்யில் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இந்த இருக்குது, 2 இருக்குது. அப்புறம் இதை இந்த வரிசை ஜோடி 6ங்கிற உறவில் இருக்குது. 4, 2 இது எழுதியிருக்கோம், இது எழுதியிருக்கோம். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 5 இந்த இருக்குது, 5 எடுத்து செஞ்சு பார்த்துருவோம். ஒய் ஈக்குவல் டு 5 பை 2 அதாவது எக்ஸ் பை 2 இங்கே வந்து 5 பை 2ன்னு சொல்லி பிரதிட்டாச்சு. 5 பை 2 என்ன கிடைக்குன்னா 2.5ன்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து ஒய்யில் இருக்குதா? இல்லை. இந்த நம்பர் மட்டும்தான் ஒய்யில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2.5 இல்லை, அதனால இது நம்ம எழுத தேவையில்லை. இது 2 மட்டும்தான் உறவில் எழுதணும், மீதி இந்த 2ஐயும் எழுத தேவையில்லை. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? அம்புக்குறி படம். அம்புக்குறி படம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டுன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒய் பிலாங்ஸ்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே நம்ம வந்து எழுதிக்கிடணும். இருங்க, நான் அப்படியே பார்த்து செஞ்சு காட்டுறேன். இங்கே வந்து எக்ஸ் எழுதிக்கணும், இங்கே வந்து ஒய் எழுதிக்கிடணும். எக்ஸில் இருக்க நம்பர் எல்லாமே இதில் எழுதிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? 2, 3, 4, 5. ஒய்யில் வந்து 1, 2, 3, 4. இங்கே நம்ம செஞ்சுருக்கோம்ல, செஞ்சுருக்கும் போது எது வரிசை ஜோடியாக கிடச்சிருக்கு? 2, 1 கிடச்சிருக்கு. அடுத்து 4, 2 கிடச்சிருக்கு. 2, 1 அதை மட்டும் இணைக்கணும். அடுத்து 4, 2 இது 2ஐயும் மட்டும் இணைச்சாலே போதும். அம்புக்குறி படம் முடிஞ்சுது. 2வது வரைபடம். இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் அச்சு அப்படின்னு சொல்லி புள்ளி வச்சு குறிச்சுக்கிறணும்.
எக்ஸில் வந்து 2, ஒய்யில் வந்து 1. இங்கே குறிக்கணும். எக்ஸில் 2, ஒய்யில் 1. அதே மாதிரி எக்ஸில் 4, ஒய்யில் 2. இந்த இடத்த குறிச்சுக்கணும். அடுத்து இதை ஜாயின் பண்ணி விட்டுறணும். 0லேருந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறணும். அடுத்து 3வது என்ன சொல்லியிருக்காங்க? பட்டியல் முறை. என்னென்ன எழுதணும்னா 2, 1, 4, 2 இது 2 மட்டும்தான் எழுதணும். எதை பார்த்து எழுதணும்னா இந்த இங்கே இருக்குதுல்ல 2, 1, 4, 2 இதை பார்த்து எழுதணும். முதல் சப்டிஷனில் 3யுமே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த சப்டிஷன் 6ங்கிற உறவு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஒய்ங்கிற வரிசை ஜோடியாக இருக்கும். ஒய் எப்படி இருக்கும்னா எக்ஸ் ப்ளஸ் 3ங்கிற இது வந்து கண்டிஷன். அதுக்கடுத்து எக்ஸ் ஒய் ஆகியவை இயல் எண்கள் 10 விட கம்மியாக இருக்கும் சொல்லி லெஸ் தென் 10 10ன்னு சொல்லியிருக்காங்க. முதல் இயல் எண் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1லேருந்து ஆரம்பிக்கும். 1, 2, 3, 4 இப்படி போய்கிட்டே இருக்கும். இங்கே எஸ் ஒய் ஆகியவை இயல் எண்கள், ரெண்டுமே இயல் எண்கள் சொல்லிட்டாங்க. எதை விட கம்மியாக இருக்குன்னா 10 விட கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா 9 வரைக்கும் தான் இருக்கும். எஸ் பிலாங்ஸ் டு இது எழுதிக்கணும். அதே மாதிரி ஒய் பிலாங்ஸ் டு அதே மாதிரி எழுதிக்கணும். ரெண்டுமே இதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கணக்கில். அதுக்கடுத்து இது வந்து கண்டிஷன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுங்கிறது 1 எடுத்தோம்னா ஒய்ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 3. அப்படின்னா 1 + 3 4 இங்கே இருக்குதா? ஒய்யில் இருக்கா? இதில் வந்து செக் பண்ணிக்கணும். வர ஆன்சர் வந்து ஒய்யில் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். 4ன்னு சொல்லி இங்கே இருக்குது. இது கொடுக்கலன்னா நம்ம இதை அப்படியே எழுதிக்கலாம். கொடுத்துருக்காங்க ஒய் வந்து இந்த நம்பர்லாம் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கனால நம்ம வந்து இதில் இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கணும். பார்த்துட்டு 1, 4 இது வரும்னு சொல்லி நம்ம குறித்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து எக்ஸுங்கிறது 2 ஆச்சுன்னா ஒய்ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 3, அப்புறம் 2 + 3 5. இதில் இருக்குதா? இங்கே இருக்கும். 9 வரைக்கும் இருக்கிறதுனால 5 இருக்கும். எழுதிக்கணும். 2, 5. எக்ஸுங்கிறது 3 ஆச்சுன்னா ஒய்ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு சொல்லியிருக்கு. அப்போனா 3 + 3 6ன்னு சொல்லி கிடைக்கும். இங்கே வந்து 6 இருக்குதா? ஒய்யில் வந்து 6 இருக்குதா? இந்த இருக்குது. 4க்கு அடுத்து 5க்கு அடுத்து 6 வரும். 9 கீழே இருக்கிறதுனால இது வந்து இருக்கும். 3, 6. எக்ஸுங்கிறது 4ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். இதுலேருந்து நம்ம எடுத்துருக்கோம். அப்போனா ஒய்ங்கிறது 4 + 3 என்ன கிடைக்கும்? 7ன்னு சொல்லி கிடைக்கும். 7ங்கிற நம்பர் ஒய்யில் இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். 9 வரைக்கும் இருக்குது, அதனால 7ம் இருக்கும். 1லேருந்து 9 வரைக்கும் இருக்க இயல் எண், அதனால் நம்ம எழுதிக்கலாம் 4, 7. எக்ஸுங்கிறது இங்கே இருக்குதுல 5. பெண் எடுக்க போகிறோம். எக்ஸுங்கிறது 5ன்னு சொல்லி எடுக்க போகிறோம். ஒய்ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 3, அப்போனா 5 + 3 8ன்னு சொல்லி கிடைக்கும். 8ங்கிறது இங்கே இருக்கும். இந்த 8 இருக்கா? முதல்ல எழுதி வச்சுக்கிடுவோம், ஈஸியாக இருக்கும் அது. எக்ஸுங்கிறது 6ன்னு சொல்லி எடுத்துக்கிற போகிறோம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3, 6 + 3 9ன்னு சொல்லி கிடைக்கும். 6, 9. 9 வந்து இங்கே இருக்குது. ஒய்யில் வந்து 9 இருக்குது.
எக்ஸுங்கிறது 7ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஒய்ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 3, அப்புறம் 7 + 3 10ன்னு சொல்லி கிடைக்குது. இது வந்து ஒய்யில் இருக்குதா, 10ங்கிறது ஒய்யில் இருக்குதா, இல்லை. அதனால் நம்ம இதுக்கு அடுத்து நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. இது வரைக்கும் கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ என்ன பண்ணோம்னா வரிசை ஜோடியாக எல்லாத்தையும் எழுதணும். 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8, 6,9 அப்படியே எழுத போகிறோம். எழுதியாச்சு. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா வந்து அம்புக்குறி படம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு சொல்லி நம்ம ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம்னா அதே மாதிரி ஒய் பிலாங்ஸ் டு சொல்லி நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்படியே எழுதிடணும். எக்ஸுங்கிறது இங்கேயும் ஒய்ங்கிறது இங்கேயும் என்னென்ன இருக்குதோ அது எல்லா நம்பரும் எழுதணும். 3, 4, 5, 6, 7, 8, 9 கொஞ்சம் நீளமாக போட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எல்லா நம்பரையுமே எழுதிடணும். இப்போ எந்தெந்த நம்பர்லாம் நம்ம கண்டுபிடிச்சி பாக்ஸ் போட்டு வச்சுருக்கோமோ அந்த நம்பரை மட்டும் ஜாயின் பண்ணணும். 1,4 இருக்குது. எக்ஸில் 1, ஒய்யில் 4. அதை வந்து அம்புக்குறி போடணும். இங்கே கண்டுபிடிச்சி மேலே எழுதி வச்சுருக்கோம்ல. அதுக்கடுத்து 2,5 எழுதி வச்சுருக்கோம். இதை வந்து இங்கே குறிச்சிக்கிறோம். இங்கே 2, இங்கே 5. அடுத்து 3,6, இங்கே 3, இங்கே 6. அடுத்து 4,7 இருக்குது. இங்கே 4, இங்கே 7. அடுத்து 5,8 இருக்குது. இங்கே 5, இங்கே 8. அடுத்து 6,9 இருக்குது. இங்கே 6, இங்கே 9. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா வரைபடம் சொல்லி கண்டுபிடிக்கணும். இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. இது வந்து 0, இது 1, இது 2, 3, 4, 5, 6, இது இந்த 7, 8, 9 எல்லா நம்பருமே குறித்து வச்சுக்கணும். இங்கே வந்து எக்ஸ் ஹெச்லேயும் ஒய் ஹெச்லேயும் இங்கே என்னென்ன நம்பர்லாம் இருக்கோ அதெல்லாமே இங்கே எழுதிடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எது எதுலாம் இங்கே எது எது ஜாயிண்டாக இருக்கும் அதை மட்டும் நம்ம இங்கே குறிச்சாலே போதும். 1,4 1, 4 1,4. அடுத்து 2,5 2, 5 2,5. அடுத்து 3,6 இங்கே 3, இங்கே 6 3,6. அடுத்து 4,7 இங்கே 4, இங்கே வந்து 7 4,7. அடுத்து 5,8 இங்கே 5, இங்கே 8 5,8. அடுத்து 6,9 இங்கே 6 இந்த இருக்கலாம். எக்ஸ் ஹெச்சில் 6, ஒய் ஹெச்சில் 9 6,9. இப்போ இந்த புள்ளி எல்லாத்தையுமே ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணி விட்டுணும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரும். ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணி விட்டுணும். அடுத்து 3வது என்ன கண்டுபிடிக்கணும்னா பட்டியல் முறைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆறுங்க உறவை எடுத்து எழுதியிருக்கோம்ல, இதுதான் பட்டியல் முறை. இது அப்படியே இங்கே எழுதிடணும். இந்த இதை வந்து அப்படியே பட்டியல் முறைன்னு சொல்லி எழுதுனாலே போதும். எடுத்து எழுதிட்டோம் ஏற்கனவே. இப்போ நான் 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9
2 சப்டிவிஷனுமே எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.